ஓம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே வக்கோலா மெதடிஸ்ட் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான ஆலயத்திலே உங்களோடு நாங்கள் இந்த நாளிலே ஆராதிப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆராதனை தந்திருக்கிறார், நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஆமா. ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கீங்கலாம் கேட்குறாங்க. எப்போ யார் வந்தாலுமே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? பேச மாட்டீங்களோ? ஏன்னா தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும்போதே மகிழ்ச்சி அப்படின்னா ஆலயத்தில் வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? அல்லேலூயா. இந்த நாளிலே எங்களுக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை தந்த அருமையான போதகர் அருள் திரு கிங்ஸ்லி அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை கூறிக்கொள்கிறோம். பாஸ்டர் அம்மா, பிள்ளைகள், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், நன்றி கூறுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு அருமையான கொயர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நல்லா வாசிக்கிறீங்க. பாடகர் குழு, அருமையான பழைய பாடல்கள், ஊரில் ஆராதனையில் கலந்து கொண்டது மாதிரி ஒரு ஃபீலிங், நல்ல அருமையான பாடல்கள், ஒரு அருமையான திருச்சபை. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில காரியங்கள் எங்களுடைய திருச்சபையை குறித்து நான் சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு செய்திக்கு கடந்து செல்ல ஆசிக்கிறேன். எங்களுடைய வக்கோலா திருச்சபை 1981 ஆண்டு அருள் திரு ஜேஎன் ஹாரிஸ் அவர்கள் பரேல் திருச்சபையிலே போதகராக இருந்த நாட்களிலே அது ஆரம்பிக்கப்பட்டது. 1981 ஆண்டு. அதற்கு பிற்பாடு அது குர்லா திருச்சபைக்கு கீழாக கொண்டு வரப்பட்டது. பிறகு பல போதகர்கள் ஊழியங்களை செய்தார்கள். 2009 ஆண்டு அது ஒரு தனி திருச்சபையாக அங்கீகாரம் பெற்றது. இட் பிகேம் எ செப்பரேட் பாஸ்ட்ரேட். அப்படின்னா ஒரு தனி போதகரை தாங்கக்கூடிய ஒரு திருச்சபையாக அது அங்கீகாரம் பெற்றது. அதற்கு பிற்பாடு எங்களுக்கு ஒரு சிறிய ஆலயம் இருந்தது, அதில் நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆனால் 2017 ஆண்டு அந்த ஆலயம் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கீழாக இருந்தபடினாலே முற்றிலுமாக இடிக்கப்பட்டது. 2017 முதல் இப்பொழுது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆலயம் இல்லை. நாங்கள் ஒரு வாடகை இடத்திலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 10,000 ரூபாய் மாதந்தோறும் வாடகை கொடுத்து நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திருச்சபையிலே 45 குடும்பங்கள் உண்டு. 100 பேர் ஆலய ஆராதனையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கலந்து கொள்வார்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் பல நாட்கள் ஜெபித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டு ஒரு இடத்தை கண்டுபிடித்தோம். அது பாம்பே கலினா யூனிவர்சிட்டிக்கு முன்பதாக ஆப்போசிட்லே அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளவு அந்த ஏரியாவை நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 31,150 ரூபாய். ஏன்னா அது கலினா யூனிவர்சிட்டிக்கு முன்பதாக இருக்கிறபடினால ரொம்ப ஒரு பாஷ் ஏரியா. அதனால் எங்களுக்கு மொத்த செலவு 4,50,00,000 ரூபாய், 4,50 கோடி. ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இவ்வளோ நாளும் நாங்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தோம். டிஷர்ட்ஸ் ப்ராஜெக்ட் வச்சு அதை சேல் பண்ணி அதில் வரக்கூடியதை இது கொடுத்தோம். கேரல் ரவுண்ட்ஸ் போய் அதன் மூலமாய் வரக்கூடிய வருமானங்களை நாங்கள் சேகரித்து கொடுத்தோம்.
இன்னும் லக்கி ட்ரா, இது போல் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நாங்கள் குடும்பங்களை விசிட் பண்ணி சர்ச்சஸை விசிட் பண்ணி இப்படியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் இது வரைக்கும் நாங்கள் பில்டருக்கு கொடுத்துருக்குறோம். 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம். இன்னும் 1.5 கோடி ரூபாய் எங்களுக்கு வேணும். 1.5 கோடி ரூபாய் திரட்டுவது மிகவும் ஒரு கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா 3 கோடி வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் இந்த 1.5 கோடி திரட்ட வேண்டும் என்றால் அது ஒரு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. எனவே எல்லா திருச்சபைகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஏன்னா எங்களுடைய திருச்சபையில் உள்ள மக்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா எல்லோரும் டெய்லி வேஜஸ் தான், மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ். இப்போ தான் எங்கள் பிள்ளைங்க படித்து கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றாங்க. மற்ற மாதிரி எல்லாருமே டெய்லி வேஜஸாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட இருந்து நாம் இனி எதுவும் எதிர்பார்க்கவே முடியாது. சபை இருக்கக்கூடிய இடமோ மழை பெய்தால் ஒழுகும், எலியெல்லாம் உள்ளே வரும். எங்களுடைய ஒரு தடவை ஒரு ஸ்பீக்கர் கூட எங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மும்பையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் தயவுசெய்து நீங்கள் ஒரு நல்ல காணிக்கையை கொடுங்க. நீங்கள் கொடுக்கறது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மாத்திரம் இல்லை, அது வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அது உதவியாக இருக்கும். அநேக மக்கள் அந்த திருச்சபையில் வந்து ஆராதிப்பார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே உற்சாகமாக உங்களுடைய காணிக்கைகளை தாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய 1 ஸ்கொயர் ஃபீட் விலை 31,150 rupees. ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பேருதவியாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க. அவங்க முன்பாக வந்து வாங்களேன், கம் ஃபார்வர்டு. யூத் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எங்களுடைய வாலிப பிள்ளைங்க உற்சாகமாக வந்திருக்கிறாங்க. பூனாக்கு போகணும், எப்படியாவது நம்முடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நோக்கத்தோடு பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க. என்னுடைய செக்ரட்டரி ஸ்டீஃபன் ஆப்ரஹாம் வந்திருக்கிறாரு. இப்படி நாங்கள் ஒரு டீமாக இந்த நாளில் வந்திருக்கிறோம். நான் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாங்கள் பாடிவிட்டு அதற்கு பிற்பாடு ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். தரிசனம் தருபவரே, பிரயோஜனமில்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே. ஆபிரகாம் ஆபிரகாம் ஆகிடலாம், ஒருவன் 1000ஆய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவர்
கூட்டம் எடுத்து கொண்டாலும் ஓரதை திரும்பிட செய்தவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவராயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று ஒருவராயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவராயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, வைராக்கியம் உடையவரே. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse ரெண்டாவது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். I will bless you, you will be a blessing. I will bless you, you will be a blessing. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்களேன், you will be a blessing. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்களேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. What is the meaning of I will be a blessing? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of I will be a blessing? நம்ம நிறைய வேளைகளில் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், இருக்கிற ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டை தருவார், ஒரு காருக்கு இன்னொரு காரை தருவார்.
நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கு இன்னும் கொஞ்சம் சொத்தை தருவார். அதான் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறோம். ஆசீர்வாதம்னா நீ ஆசீர்வாதமா இருப்பேனா அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னா நீ மற்றவர்களுக்கு எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். God has blessed us so much. நம்மை அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய யாருமே சொல்ல முடியாது, நான் பூனே பட்டணத்துக்கு வரும்போது இருந்தது போல இப்பவும் இருக்கிறேன் அப்படின்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எதற்காக ஆசீர்வதித்திருக்கிறார்? ஏன் இந்த ஆசீர்வாதம்? நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. யாராவது ஒருத்தங்க வாசிங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், லூக்கா 12வது அதிகாரம் 20வது வசனம் யாராவது வாசிங்களேன். லூக்கா ஆண்டவர் அவனை பார்த்து, அவன் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைப்பேன், என்னுடைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய தலைமுறைக்கு நான் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே, இன்று ராத்திரியிலே உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்தவைகளெல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அல்ல, நாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாம் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். முதலாவதாக ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தான்? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஜெனசிஸ் 26:24. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? யாரை பார்த்து இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? நீங்க படிச்சீங்களே, யாரை பார்த்து சொல்றாரு? ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். For the sake of my servant ஏப்ரஹாம். ஈசாக்கே, உன் நிமித்தமாக இல்லப்பா. நீங்க ஒருத்தோடு கூட அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. 26, 24 சத்தமா வாசிங்க. ஆ ஆ ம் ஆ ஆ என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நம்ம கூட ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, உனக்காக இல்லப்பா, உன்னுடைய அப்பாவுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக இல்லை, என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனாக இருக்கும்போது, தாயாக இருக்கும்போது, பிள்ளைகளாக இருக்கும்போது குடும்பத்திற்கு முதலாவது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னுடைய முதலாவது பாயிண்ட் அதுதான். ஏப்ரஹாம் வாஸ் a blessing to his clan. ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தான். இரண்டாவது ஒரு காரியத்தை நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. அங்கே
பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமையும் ஆராதனையும் நாம் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. we cannot separate Abraham and worship. இன்னொரு காரியத்தை படிங்க, இன்னொரு வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 14:20. ஆதியாகமம் 14:20. உன் சத்துக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இது யாரு தசமபாகம் கொடுத்தது? யார் தசமபாகம் கொடுத்தா சொல்லுங்களேன். யார் தசமபாகம் கொடுத்தா சொல்லுங்களேன். யார் தசமபாகம் கொடுத்தா? படிச்சிருப்பீங்கல்ல. யார் தசமபாகம் கொடுத்தா? ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறான். யாருக்கு தசமபாகம் கொடுத்தான்? மெல்கிசதேக்கு தசமபாகம் கொடுக்கிறான். யார் மெல்கிசதேக்? மெல்கிசதேக் என்பவன் ஒரு ஆசாரியன். முதலாவது சொன்னேன், ஏப்ரஹாம் வாஸ் a blessing to his clan. அவனுடைய குடும்பத்திற்கு ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆபிரகாம் ஒரு கிளர்ஜி, அதாவது ஒரு பிரீஸ்டுக்கு, ஒரு போதகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபையின் ஊழியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரனானதாக சரித்திரமே இல்லை. நம்ம கூட ஒரு பாடல் பாடுவோம் இல்லையா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. நாம வேத பாடத்திலே வாசிக்க கேட்டது போல, இந்த கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நாம ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாமே, நீ ஏன் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறாய்? ஆபிரகாமே, நீ ஏன் இவ்வளவு செல்வச்சீமானாக இருக்கிறாய்? ஏனென்றால் ஆபிரகாம் திருச்சபைக்கு, ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். என்னுடைய கிராமத்தில் நான் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு சர்ச் கட்டினாங்க. அந்த சர்ச் கட்டி நல்ல முறையில் முடிச்சுட்டாங்க. நல்ல அழகான ஒரு திருச்சபை, நல்ல கோபுரெல்லாம் வைத்து கட்டினாங்க. ஆனால் அந்த சர்ச்சுக்கு உள்ளாடி போகிறதுக்கு வாசல் வழி கிடையாது. கார் வர முடியாது, மக்கள் மாத்திரம்தான் நடந்து போக முடியும். இப்போ பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர்கிட்டையும் கமிட்டியாக போய் கேட்டாங்க, ஐயா நம்ம சர்ச் கட்டிட்டோம், ஆனால் அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை, கார் வர்றதுக்கு வழி இல்லை, நீங்கள் உங்கள் நிலத்தில் கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆலயத்திற்காக கொஞ்சம் நிலம் கூட நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆனால் இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தார். அவர் அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா ஆலயத்தை நாம் கட்டிட்டோம், உள்ளே போகிறதுக்கு கார் வர்றதுக்கு வழி இல்லை, நீங்கள் கொஞ்சம் இடம் தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆலயத்திற்காக என்னுடைய நிலத்தில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் கடந்தது, வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழித்த பிறகு ஆலயத்திற்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு யாரு சொன்னாங்களோ அதே ஆள் தன்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்காக அவருடைய நிலத்தையே ஆலயத்துக்கே கொடுத்து அதை விற்று திருமணத்தை நடத்தினார். ஆனால் யாரு ஆலயத்திற்கு கொடுத்தாங்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்க கிராமத்திலேயே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அந்த மனிதர் இருக்கிறார். அவங்கள நிறைய நிலங்கள் எல்லாம் அவர் வாங்கி விட்டார். ஐம் நாட் ஜட்ஜிங் எனி ஒன், நான் யாரையும் நியாயந்திருக்க வரல. ஆனால் ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்கள் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. God is not a debtor. ஆண்டவர் ஒரு நாளும் கடனாளி அல்ல. நாம கொடுக்கும்போது நிச்சயமாய் அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். ஆபிரகாம் முதலாவது தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய மகனாகிய
ஈசாக்குக்கு தன்னுடைய அந்த அண்ணனுடைய மகனாகிய லோத்துவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். இரண்டாவது அவன் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, படிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆதியாகமம் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னும் அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது சொன்னேன், ஏப்ரஹாம் was a blessing to his family clan, தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தான். இரண்டாவது, ஏப்ரஹாம் was a blessing to his church, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். மூணாவது, ஆபிரகாம் இந்த உலகத்துக்கே எப்படி இருக்கிறானோ ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஏப்ரஹாம் was a blessing to all nations, all countries. இந்த உலகத்துக்கே ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருக்கிறான். எப்படி இந்த உலகத்துக்கே ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு? ஒரே ஒரு வசனத்தை படிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல், லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யாரை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு? சகையை பார்த்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு? சகையு ஆபிரகாம் போன உடனேயே அவன் சொன்னான், ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்குறேன், யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினா நாலத்தனையா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அப்போ ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையும் யாரா மாறிடுறாங்கன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறிடுறாங்க. ஆபிரகாமே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். யூதர்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? யூதர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? உலகத்தில் யூதர்கள் 0.02 இவ்வளோதான் யூதருடைய மக்கள் தொகை. ரொம்ப ஒரு குறுகிய மக்கள் தொகை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றவர்கள் 25% யாருன்னா யூதர்கள் தான். இன்னைக்கு காலராவுக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்க ஒரு யூதர், பென்சிலின் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சது ஒரு யூதர், நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா பென்ட்ரைவ், அது கண்டுபிடிச்சது ஒரு யூதன், ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சது ஒரு யூதன். இன்னைக்கு பாருங்க, யூதர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லைன்னா மருத்துவத்துறையில் எத்தனையோ மக்கள் செத்து போயிருப்பாங்க. பூமியில் உள்ள பாதி சதவீத மக்கள் இறந்திருப்பாங்க. ஆனால் யூதர்கள் கண்டுபிடிச்சதை அவங்களுக்காக மாத்திரம் அவங்க என்ன செய்யலை? யூஸ் பண்ணலை, இந்த உலகத்துக்கே கொடுத்தாங்க. ஆபிரகாமே, உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். 3 காரியங்களை இந்த காலை நேரத்தில் நான் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்? ஆபிரகாம் was a blessing to his family. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். இரண்டாவது, ஆபிரகாம் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். மூன்றாவது, இந்த உலகத்துக்கே ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா மற்றவர்களுக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.